விடிய ஆட்சியில் தமிழ்நாடு உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மின் கொள்முதல் செலவு ஓராண்டில் சுமார் 11,000 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், கார்ப்பரேஷனின் நடப்பு அல்லாத கடன்கள் 6,554 கோடி உயர்ந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு கடன்கள் 1,16,315 கோடியில் இருந்து 1,37,533 கோடியாக அதிகரித்துள்ளதாகவும், 2022-23 ஆண்டில் நிகர இழப்பு 9,192 கோடியாக இருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் கொள்முதல் செலவு ஓராண்டில் சுமார் 11,625 கோடி அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் கிடப்பில் போட்டுவிட்டு அண்டை மாநிலங்களில் அதிகளவு பணம் கொடுத்து கொள்முதல் செய்து திமுக தொடர் ஊழலில் ஈடுபட்டு வருவதாக குமுறுகின்றனர்.